தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவின் திரு இரத்த மாதத்தின் 11வது நாள் இன்று. இந்த நாள் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தையை நம்முடைய மனதிலே நாம் பதிய வைப்போம். இந்த இறை வார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய அந்த உண்மைகளை நம்முடைய வாழ்வில் நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் நம்முடைய தேவைகளை இன்று இப்பகுதியிலே வைத்து இந்த நாள் முழுவதும் தியானிக்க உங்களை அழைக்கின்றேன். நீதிமொழிகள் 3:6 சொல்லுகிறது, நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவரின் பாதைகளை செம்மையாக்குவார். நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய்கின்ற பொழுது உங்களுடைய பாதைகள் செம்மையாக்கப்படும் என்ற அழகான இறை வார்த்தையை ஆண்டவர் இன்று நமக்கு சொல்லுகின்றார். இங்கே நாம் எப்படி இதை கண்டுகொள்வது என்று பார்த்தோமேயானால், முதலாவதாக அவரை அறிந்து கொள்ளுதல். அவரை அறிந்து கொள்ளுதல் என்று சொல்லக்கூடிய வார்த்தை மிக மிக ஆழமான உண்மையான ஒரு வார்த்தையாக இருப்பதை நாம் பார்க்கலாம். அவரை அறிந்து கொள்ளுதல் என்று சொல்லுகின்ற பொழுது, என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வாறு தன்னுடைய ஆசிரியரையும் தன்னுடைய வார்த்தைகளையும் இந்த உலகிற்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்வதாகும். சாலமோன் அரசர் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு எவ்வாறு கற்றுக் கொடுக்கிறாரோ அதே போல இறைவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை இந்த வசனத்தில் புரிய வைக்கிறார். இங்கு ஒரு கணவன் மனைவி இடையே எவ்வாறு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு ஆழமான உணர்வு இருக்கிறதோ அதே போல கடவுள் நம்மோடு அந்த உறவை வைத்திருக்கிறார் என்பதை சாலமோன் அரசர் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக நம்முடைய வழிகள் என்று சொல்லுகின்ற பொழுது, நான் செல்லக்கூடிய பாதை எதுவாக இருந்தாலும் அதை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்பது. அதாவது நம்முடைய மேப் என்று சொல்லலாம். ஒரு இடத்திற்கு நாம் செல்லுகிறோம் என்றால் அந்த மேப்பை போட்டு நாம் செல்லுகிறோம். இங்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அந்த மேப்பை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்க, அந்த வழி பயணத்தை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்க. அவர் உங்களுக்கு பாதை காட்டுவார், அவர் உங்களுடைய பாதைகளில் வழி நடத்தி செல்வார் என்பதை ஆண்டவர் இன்று நமக்கு புரிய வைக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது, நம்முடைய வழிகளை அவர் செம்மைப்படுத்துவார். செம்மைப்படுத்துதல் என்று சொல்லுகின்ற பொழுது திருமுழுக்கு யோவான் சொல்லக்கூடிய வார்த்தை, கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். அதே போல நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கரடு முரடான நிலைகள் சமதளமாக்கப்பட்டு நம்முடைய கால்கள் கல்லில் மோதாதவாறு நம்மளை அழைத்து செல்லக்கூடிய கடவுளாக என் ஆண்டவர் படம் பிடித்து காட்டப்படுகின்றார். இவ்வாறு ஆண்டவருடைய அருள் இரக்கம் நம்மீது பொழியப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்முடைய சொந்த அறிவையோ சொந்த ஆற்றலையோ எண்ணி நிற்கக்கூடாது. என்னுடைய விருப்பங்கள் அல்ல, என் ஆண்டவருடைய விருப்பங்கள் என்று ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னுடைய அறிவு அல்ல, கடவுளுடைய திட்டமே உயர்ந்தது என்று நான் ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னுடைய மனநிலையில் நான் நிற்கின்ற பொழுது நான் சுயநலம் படைத்த மனிதனாக நிற்கிறேன். அதே நேரத்தில் அந்த சுயநலம் இழந்து போய் ஆண்டவர்தான் எனக்கு எல்லாம் என்று அவரிடம் தஞ்சம் அடைகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். இன்று ஆண்டவர் நம்மை உயர்த்த வேண்டும், நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும், நம்முடைய குடும்பத்தை உயர்த்த வேண்டும் என்று ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வின் வழி துணை ஆனவரே, நீங்கள் காலடி எடுத்து வைக்கும் இடமெல்லாம் உங்களுடைய இடமாய் மாறும் என்று சொன்னவரே, உங்கள் அருகில் 1000 விழுந்தாலும் 10,000 விழுந்தாலும் எந்த தீங்கும் உங்களை அணுகாது என்று வாக்குறுதி கொடுத்தவரே, எங்களுடைய சொந்த ஞானம் அல்ல, உம்முடைய இறை திட்டம்தான் பெரிது என்பதை வெளிப்படுத்தியவரே,
ஆண்டவரே, இன்று எங்களை முழுமையாக உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை முழுமையாக உம்முடைய பாதங்களில் சரணாகதி அடைகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாதைகளை தேர்ந்து கொள்ள, எங்களுடைய வழிகளை தேர்ந்து கொள்ள, நாங்கள் எவ்வாறு செல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.